ஆறாவதாக ரசூலுடைய மனைவியில உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா, கணவனின் மீது பாசம். பெற்றோர் மீது பாசமா, கணவனின் மீது பாசமா? இன்னைக்கு இருக்கிற நம்முடைய மனைவிமார்கள்ட்ட கேட்டாக்கா, கணவனுக்கு 2ஆம் தர அந்தஸ்து தான். முதல்ல தன்னுடைய தாய் தகப்பன், தன்னுடைய அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி எல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி கணவனின் மீது லேசா ஒரு பாசம். அதுக்கு பின்னாடி அவங்க அண்ணன் தம்பி, அவங்க அக்கா தங்கச்சி வானா என்ற இந்த ஒதுக்கி தள்ளுகிற இந்த சூழலில் நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா நடக்கிற மாதிரியே தெரியுது. அப்ப அன்புக்குரியவர்களே, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலாவினுடைய கணவர் ரசூலுல்லாஹ், தகப்பனார் யார் தெரியுமா? அபூ சுஃபியான். அபூ சுஃபியான் குறைஷி குல தலைவர். அபூ சுஃபியான் அல்லாஹு அக்பர், இஸ்லாத்துக்கு வரல, தன் மகளை பார்க்க வர்றாரு, உம்மு ஹபீபா ரலியல்லாஹுவை பார்க்க வர்றாரு. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த அந்த மேஜையில அபூ சுஃபியான் ஆக உயர்ந்த தலைவர் வந்து உட்கார்றாரு. முசலமா உம்மு ஹபீபா ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இங்கு அமருகிற தகுதி உங்களுக்கு இல்லை. தகப்பனை விட கணவனை மதிக்கிற பெண் வாழ்க்கையில் தோற்பதில்லை. திருமணத்துக்கு பிறகு தகப்பன் முதலா கணவன் முதலா இந்த பரீட்சையில் யார் ஜெயிக்கிறார்கள்? கணவன் என் தகப்பனை விட மேல் என்று நினைக்கிற குடும்பத்தில் அந்த பெண் தோற்பதே இல்லை. புருஷனை விட எங்க அத்தாதான் நினைக்கிற குடும்பம் ஜெயிப்பதே இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.